ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, ஏன் இந்த டீல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுடைய அறிவுக்கு தீனி போடுற மாதிரி நிறையா இன்டர்நேஷ்னல், நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவலில் உள்ள கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம நம்மளுடைய சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு 114 ரஃபேல் ஜெட் வாங்குறதுக்கான அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்மளுடைய டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில், நம்ம டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலுடைய அப்ரூவல் தேவை. ஸோ இப்போ நம்ம டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 114 ரஃபேல் ஜெட்டை யார்கிட்ட இருந்து வாங்க போறோம், பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 114 ரஃபேல் ஜெட்டுக்கான மொத்த காஸ்ட் எவ்வளவு வரப்போகுது அப்படின்னா 3.25 லேக், 3.25 லட்சம் கோடி வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் கவர்மெண்ட் இதுவரை பண்ண ப்ரொக்யூர்மெண்ட்லேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து பார்க்கப்படுது. இதை யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோடைய ஏவியேஷன் கம்பெனியான டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி கூட வாங்க போறாங்க. ஸோ இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வாங்குறதுக்கு இந்தியா அதுக்கு 2016 இருந்தே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய வாங்கிட்டோம். இப்போ இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. நம்ம இப்போ ரீசெண்டாக தான் ஆபரேஷன் சிந்தூர்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால இன்னும் நிறைய வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 3.25 லட்சம் கோடியில் இந்த ரஃபேல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட், ஸோ மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை இந்தியா வந்து வாங்க போகிறோம். ஸோ இதில் 114 நம்ம வந்து வாங்க போகிறதுல இதில் ஒரு குறிப்பிட்ட ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம ரெடிமேடாக பண்ணி வாங்க போகிறோம். ஸோ இன்னொன்று தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இன்னொரு கிட்டத்தட்ட 88 ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ண போகிறோம். இவங்ககிட்ட டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே வாங்கி இந்தியாவுடைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அதுதான் இந்த டீலில் இருக்கக்கூடிய பெஸ்ட் விஷயம். ஏன்னா எல்லாமே நம்ம ஃபாரின்லேருந்து ஃபுல்லாக ரெடிமேடாக வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று நமக்கு அதிகமான காசு செலவாகும், ரெண்டாவது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டெக்னாலஜி வந்து கிடைக்காது. பட் இப்போ இதனால நமக்கு டெக்னாலஜியும் கிடைச்ச மாதிரி போச்சு, இந்தியாவுடைய எக்கனாமி க்ரோ ஆகும், இந்தியா நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம டிஃபென்ஸ் இண்டிஜினஸ்க்கு ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதுல முக்கியமான 2 விஷயம் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா. ஸோ இதுல மொத்தம் வந்து 114 ஏர்கிராஃப்ட் பார்த்தோம். அதுல 88 வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட். ரஃபேல நிறைய டைப் இருக்கு. டைப் சி இருக்கு, டைப் பி இருக்கு, அதுக்கப்புறமா டைப் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் இருக்கு. இதுல 88 பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீட். இந்த சிங்கிள் சீட்டர் தான் மெயினா இந்த எதிரி நாடு அட்டாக் பண்றதுக்குலாம் போறாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்டாக் பண்ண போறப்போலாம் வந்து சிங்கிள் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 88 வந்து சிங்கிள் டைப் ரஃபேல் சி. இதுல வந்து சிங்கிள் சீட் மட்டும் தான், ஒரே ஒரு பைலட் மட்டும் தான் போய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், ஓட்டர் போர்டு உள்ளவுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 88 வந்து சிங்கிள் சீட்டு. அதுக்கப்புறமா 26 வந்து ட்வின் சீட். இந்த ட்வின் சீட் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ்க்காக நமக்கு அந்த ஷோலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏர் ஷோ கண்டக்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி பைலட்டுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து ரஃபேல் பி அப்படிங்கிற வேரியன்ட் வந்து பயன்படுத்துறாங்க. தெரிஞ்சுங்க, ரஃபேல் சி அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உட்கார்ந்து போக முடியும். இது எதுக்காக, இது வந்து போர்ல டைரக்டா இன்வால்வ் பண்றது. ஸோ ரஃபேல் பி அப்படிங்கிறதுனா இது வந்து 2 பேர் உட்காந்து போல, இது வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த அவேர்னஸ், இந்த ஏர் ஷோலாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இது பண்ண போறோம். ஸோ 88 சிங்கிள் சீட்டு, ஒரு 26 ட்வின் வந்து பண்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ்க்காக, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேவிக்காக தனியாக வந்து வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேவிக்காக ஒரு 26 வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ இது முழுக்க நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ்க்காக வாங்கக்கூடியது. நேவிக்கான வாங்கினதுலாம் வந்து இந்த ஐஎன்எஸ் விக்ரம், இந்த மாதிரி பெரிய பெரிய போர் கப்பல் இருக்கு இல்லையா, அந்த போர் கப்பல்ல வந்து தரையிறங்கும். பட் இது வந்து லேண்ட்ல தரையிறங்குற மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மொத்தம் ரஃபேல 3 வேரியன்ட் இருக்கு. எம் அப்படிங்கிறது நேவிக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ சி அப்படிங்கிறது ஒரு ஆள் உட்காந்து ஓட்டக்கூடியது. பி அப்படிங்கிறது ட்வின். ஸோ இந்தியா என்ன பண்ண போறாங்க, 88 சிங்கிளும் 26 ட்வின்னும் வந்து வாங்க போறாங்க. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரஃபேல் கிராஃப்ட் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 176. நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவிக்கு ஆல்ரெடி 26 இருக்கு, அதெல்லாமே சேர்த்து 176 வரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 176 வந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸா வந்து மாறிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம வந்து வாங்குறோம். ஸோ இந்த 3.25 லட்சத்துல நம்ம வெறும் ரஃபேல் மட்டும் வாங்கல, இன்னும் ரஃபேல்ல வந்து ரஃபேல் அப்படிங்கிறது ஏர்கிராஃப்ட் மட்டும் தான். அதுல நம்ம செப்பரேட்டா பாம் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதுல போடுறதுக்கான அந்த குண்டுகளை நம்ம செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ மொத்தமா எல்லாமே சேர்த்து அந்த ரஃபேலுக்கான ஏர்கிராஃப்டான காஸ்ட், அது இல்லாம நம்ம நேவில பயன்படுத்துறதுக்காக சில ஏர்கிராஃப்ட், இந்த ஃபைட்டர் ஜெட் இல்லாம நார்மலா ஏரோப்ளேன்ஸ் வந்து வாங்க போறாங்க. அதுக்கான காஸ்ட், அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் இருக்கு, அது எல்லாமே சேர்த்து மொத்தம் 3.25 லேக் crore வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதில் ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்கிராஃப்ட்ல வச்சு போடக்கூடிய வெப்பன்ஸ், சிமுலேட்டர், ட்ரைனிங், அது மாதிரி எல்லா விஷயங்களும், இதோட மெயின்டெனன்ஸ், மொத்தமா எல்லா விஷயங்களுமே சேர்த்து இதை வந்து பண்றாங்க. ஸோ இந்த ரஃபேலை பொறுத்தவரை இது
4.5 ஜெனரேஷன். இது வந்து கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்டா 5th ஜெனரேஷன் வச்சிருக்காங்க. இது வந்து 4.5 ஜெனரேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீடியம், ரொம்ப அட்வான்ஸ் கிடையாது, ஒரு மீடியம் தான். அது ஏன் இந்தியா வந்து ஆக்சுவலா இந்தியாவுக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ், நம்ம யூஎஸ்ஏ இருக்காங்களே, யூஎஸ்ஏல இருந்து F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து கொடுக்குறதா இருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யால இருந்து எஸ்யூல ரொம்ப அட்வான்ஸ் மாடல் வந்து கொடுக்குறதா இருந்தாங்க. தென் சைனாவுமே வந்து அவங்களுடைய 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியாவுக்கு விற்கிறதா இருந்தாங்க. பட் இந்தியா இதெல்லாமே வாங்கல. நம்ம எதாவது ப்ரிஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரான்ஸோடைய இந்த ரஃபேல தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். அது ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இதுல இந்த 114ல என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் 18 ஏர்கிராஃப்ட் டெலிவர்ட் இன் ஃப்ளை அவே கண்டிஷன். ஸோ 18 ஏர்கிராஃப்ட் வந்து ரெடிமேட் எல்லாம் பண்ணி இந்தியாவில் வந்து நம்ம ஓட்டுற மாதிரி ரெடிமேட் அங்கேயே அசம்பிள் பண்ணி பிரான்ஸ்லேயே அசம்பிள் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது 2030 நமக்கு வந்து ஒரு 18 கிடைச்சிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 96, நான் ஆல்ரெடி 82 சொல்ல நினைக்கிறேன், 96. ஸோ 96 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்தியாவில் மேக் இன் இந்தியா ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்தியாவிலே தயாரிப்போம் அப்படிங்கிற மேக் இன் இந்தியா ஸ்கீம், அந்த மேக் இன் இந்தியா ஸ்கீமுக்குள்ள இந்தியாவில் தயாரிக்க போறாங்க. இதுதான் இந்த டீலோடைய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்து இருக்கு. ஸோ இது எங்க வச்சு தயாரிக்க போறாங்க அப்படின்னா, டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்பூர், மகாராஷ்டிரால நாக்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டசால்ட் ஏவியேஷன் கம்பெனியும் இந்தியாவோட ரிலையன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இங்க தான் தயாரிக்க போறாங்க. இதுல நிறைய இந்தியாவுடைய கம்பெனியும் சப்போர்ட் பண்ண போறாங்க. குறிப்பா நம்மளுடைய டாடா, மஹேந்திரா, அதுக்கப்புறமா வந்து டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்க. அதே மாதிரி ரீசெண்டா டசால்ட் ஏவியேஷனும் டாட்டாவும் சேர்ந்து ஹைதராபாத்ல கூட ஒரு இந்த ரஃபேல் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுல மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மேக் இன் இந்தியா திட்டம் வந்து டெவலப் ஆகும், இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் விஷயமும் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரஃபேலை பொறுத்தவரை இந்த ரஃபேல்ல நிறைய அட்வான்ஸான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்த ரஃபேல் இருக்கு இல்லையா, இந்த ரஃபேலை பொறுத்தவரை இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து 4.5 ஜெனரேஷன். இது வந்து 4.5 ஜெனரேஷன். இதோடைய ஸ்பீடு, இந்த ஏர்கிராஃப்ட் போகக்கூடிய ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடு, 1900 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகக்கூடிய இது வந்து 1.8 மார்ச் 1.8 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ மார்ச் 1.8 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பாம்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் பாம்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஹேமர் அப்படின்னு சொல்லி முக்கியமான பாம் வெரைட்டி, இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. அதே மாதிரி இதோடைய அந்த டிசைனே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டா நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே இப்போ வேர்ல்டுலேயே வந்து ஒரு அஃபோர்டபுள், ரொம்ப ரேட்டு அஃபோர்டபுளாகவும் அதே மாதிரி அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் அப்படின்னா அந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் நம்ம சொல்லலாம். ஸோ இதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல can take up to 40 டார்கெட். ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 40 இடத்துல நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். அதே மாதிரி என்கேஜ் 8 ஆஃப் them simultaneous in all new weather conditions. வெதர் வந்து எப்படி இருந்தாலும் சரி, பனிமூட்டமா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லயுமே நம்ம பண்ணலாம் ஒரே சமயத்தில் 40 டார்கெட் வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த வேர்ல்ட் மோஸ்ட் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். இட் ப்ரொவைட் 360 டிடெக்ஷன், jamming and decoy, allowing the jet to serve in high contested airspace. ஸோ எப்படி இருந்தாலும் சரி என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏர்கிராஃப்டை நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ரேடார்லாம் அந்த அளவுக்கு ஈஸியாக சிக்காத ஒரு ஜெட் தான் இந்த ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிற இது. ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டானது. இதில் என்னென்ன வெப்பன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெட்டிரோ மிசைல் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்பன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கேல் குரூஸ் மிசைல் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்பன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஹேமர், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான வெப்பன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏர் டு ஏரும் அட்டாக் பண்ணலாம், அதே மாதிரி ஏர் டு கிரவுண்டும் அட்டாக் பண்ணலாம், அதே மாதிரி ஷிப்ல இருந்துட்டும் இதை அட்டாக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஏர்கிராஃப்ட் தான் அந்த ரஃபேல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரஃபேல் வந்து நம்ம வாங்க போறோம். ஸோ இதுல மொத்தம் 9.5 டன் அந்த வெடிப்பொருட்கள் இருக்கு இல்லையா, வெடிப்பொருட்களுடைய வெயிட் வந்து 9.5 டன் வரை நம்ம வெடிப்பொருட்கள் எடுத்துட்டு போகக்கூடியதுக்கு ரொம்ப அட்வான்ஸான ஏர்கிராஃப்ட் தான். இப்போ கரண்ட்ல இந்தியாவை ஏன் வந்து இது பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்ல இப்போ யூனிட்டோடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க. ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது என்னன்னா ஏர்ஃபோர்ஸ்ல ஸ்குவாட்ரன் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம ஆர்மியில பெட்டாலியன்லாம் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ல ஸ்குவாட்ரன் அப்படிங்கிற டேம் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு ஸ்குவாட்ரன் அப்படின்னா அதுல ஒரு 15ல இருந்து ஒரு 17 ஏர்கிராஃப்ட், 17 ஃபைட்டர் ஜெட் இருக்கும். 15ல இருந்து 17 ஃபைட்டர் ஜெட் கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு 200 பீப்புள் வந்து இருப்பாங்க. இது சேர்ந்ததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்குவாட்ரன் சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் இப்போ கரண்ட்ல எத்தனை ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா வெறும் 29 ஸ்குவாட்ரன் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவுக்கு தேவை கிட்டத்தட்ட 55 ஸ்குவாட்ரன் கிட்ட இந்தியாவுக்கு தேவை. நம்ம
சைனால வந்து 55 ஸ்குவாட்ரன் இருக்கு, பாகிஸ்தான்ல 25 இருக்கு. நம்ம பாகிஸ்தானோட கொஞ்சம் அதிகமா 29 ஸ்குவாட்ரன் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பழைய ஏர்கிராஃப்ட் தான் இப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உதாரணமா மிக் 29 அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் மிராஜ், ஜாகுவார், இந்த மாதிரி பழைய ரொம்ப ஓல்டு அவுடேட்டட் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ அதை வந்து சர்வீஸ்ல இருந்து நீக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால இப்போ இந்தியாவில் வெறும் 29 மட்டும்தான் இருக்கு. பட் நமக்கு தேவை நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றது என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 55 ஸ்குவாட்ரனாச்சும் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்றோம். இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட சுகாய் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு 12 ஸ்குவாட்ரன் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெக்டாக் ஜாகுவார்ல 6 இருக்கு. தென் மிக் 29, இந்த மிக் 29 செப்டம்பர் 2025ஓட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மிக்ல 3 இருக்கு, அடுத்து மிரேஜ்ல 3, தென் ரஃபேல் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்குவாட்ரன் இருக்கு. தென் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல இருந்து நம்ம தேஜஸ் எல்சிஏ, தேஜஸ் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற இது வந்து வாங்குறோம். பட் இது ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய தேஜஸ் அப்படிங்கிறது, பட் இது வந்து நமக்கு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இது வந்து ஒரு 2 இருக்கு, ஓகேங்களா. ஸோ மிக் பைசன் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிட்டையர் ஆயிடுச்சு ஃபுல்லா 2020. மிக் பைசன் 21 பைசன் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியன்ட் ரிட்டையர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல நம்மகிட்ட வெறும் 29 ஸ்குவாட்ரன் மட்டும் தான் இருக்கு. பட் நமக்கு தேவை 55 ஆச்சும் இருந்தாதான் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால இப்போ கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் முதல் கட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரஃபேல் நிறைய விஷயங்கள் வாங்கி நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தோ இல்ல ரஷ்யா கிட்ட இருந்தோ இல்ல சைனா கிட்ட இருந்தோ வாங்காம நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிடில் பவர், ஓகேங்களா. ரஷ்யா பொறுத்தவரை நான் ரஷ்யா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் தான். பட் ரஷ்யா நிறைய ஏர்கிராஃப்ட் அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் இன்ஜின்லாம் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாவும் நிறைய விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்றாங்க, பிளஸ் யூஎஸ்ஏ சப்ளை பண்றாங்க. பட் யூஎஸ்ஏ பொறுத்தவரை யூஎஸ்ஏ எப்போ என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா. ஸோ அதனால பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு மிடில் பவர் எப்போ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் அகேன்ஸ்டா போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்ஸ் இந்த 114 இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து இதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பதான் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இனிமே இதுக்கான டீல் என்ன, இதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கறத 2 கண்ட்ரியும் சேர்ந்து வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இது வந்து வாங்குவாங்க. இப்போதைக்கு ஒரு 2வது ஸ்டெப் தான் வந்து போயிருக்கு. ஸோ இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் போக வேண்டியது இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே அரசாங்கம் இந்த டீலை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் வந்து இருக்கு. 114 ரஃபேல் ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து வரும். ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.